ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிளிஸ் சினிமாஸ். இன்னைக்கு நம்ம தமிழ் டப்பிங்ல ரிலீஸ் ஆயிருக்க ஆனந்தா படம் எப்படி இருக்குன்னு பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இது ஒரு டிவோஷனல் டிராமாவா எடுத்திருக்காங்க. இப்போ இந்த படத்தோட கதையை பத்தி பார்க்கலாம். இந்த படம் பார்த்தீங்கன்னா சாய்பாபா அவங்கள பத்தி பேசுது. அதாவது ஒரு 5 கேரக்டர்ஸ், இவங்களுக்குள்ள இருக்க பக்தி என்ன, இவங்களுக்கு என்ன மாதிரி பிரச்சனையெல்லாம் கடவுள் கொடுக்குறாரு, அதே மாதிரி கடைசியில ஒரு கட்டத்துல இவங்க எல்லாரோட பக்தியும் எப்படி வருது, கடைசியில என்னதான் ஆச்சு அப்படின்றது தான் இந்த படத்தோட மொத்த கதையே. இப்போ இந்த படத்தோட பாசிட்டிவ் பத்தி பார்க்கலாம். பாசிட்டிவ் ஸ்டோரி பொறுத்தளவு பார்த்தீங்கன்னா ஒரு தின் லேயர் தான். கடவுள் பக்தி இல்லாதவங்க அந்த மாதிரி கான்செப்ட்ல தான் எடுத்திருக்காங்க. அது முடிஞ்ச அளவு நீட்டா பிரசன்ட் பண்ணியிருக்காங்க. பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் படத்தில் நடிச்சிருக்க எல்லாருமே ஒரு நீட்டான பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்திருக்காங்க. எல்லாருமே பார்த்தீங்கன்னா நல்ல ஆக்டர்ஸ் தான். ஒரு நீட்டான பெர்ஃபார்மன்ஸே வாங்கியிருக்காங்க. ஒவ்வொருத்தர் கேரக்டருமே நீட்டா எழுதியிருக்காங்கன்னே சொல்லலாம். படத்தில் வர சாமி சம்பந்தப்பட்ட போர்ஷன்ஸ்ல ஓவரால் நீட்டா இருக்கு. அந்த பக்தி, அந்த நம்பிக்கையை நீட்டா பிரசன்ட் பண்ணியிருக்காங்க. டெக்னிக்கலி பார்த்தீங்கன்னா படம் சவுண்டாவே இருக்கு. சினிமோட்டோகிராஃபி, சவுண்ட் எஃபெக்ட்ஸ், பிஜிஎம் எல்லாமே நல்லாவே பண்ணி கொடுத்திருக்காங்க. இருந்தாலும் இந்த படம் லோ பட்ஜெட்ல எடுத்த படம் தான் அப்படின்றது நல்லாவே தெரியுது. இந்த படத்தை சுரேஷ் கிருஷ்ணா தான் டைரக்ட் பண்ணியிருக்காங்க. பாஷா அந்த மாதிரி படங்கள்லாம் எடுத்தவங்க. அவங்க கிட்ட இந்த மாதிரி ஒரு படத்தை நான் எதிர்பார்க்கல, ஆனா ஓகேவா இருந்தது. ஸ்கிரீன் பிளேஸ் பார்த்தீங்கன்னா ஃபிளாட்டா போற ஸ்கிரீன் பிளே தான் ஓவரால் நீட்டா பிரசன்ட் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லலாம். இந்த படம் எல்லாருக்குமே பிடிக்குமா அப்படின்றது மிகப்பெரிய கேள்விக்குரிய தான். நீங்க ஒரு சாய்பாபா டிவோட்டியா இருந்தா கண்டிப்பா இந்த படம் உங்களுக்கு பிடிக்க வாய்ப்பு இருக்கு. ட்ரை பண்ணி பாருங்க. இன்னொரு வீடியோல சந்திக்கலாம். தேங்க்யூ.